சென்னையில் பிள்ளையார் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக பட்டினப்பாக்கத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமாரும் பாலவாக்கத்திலிருந்து செய்தியாளர் சாந்தகுமாரும் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக செய்தியாளர் சாந்தகுமாரிடம் பேசலாம். சாந்தகுமார், தற்போது வரைக்கும் எவ்வளவு சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கின்றன? எத்தனை மணி வரையில் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி, சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் பிள்ளையார் சிலைகள் விறுவிறுப்பாக கரைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிள்ளையார் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பிள்ளையார் சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபட்டனர். இந்த சிலைகளை காலை முதல் ஊர்வலமாக எடுத்து வந்து கடற்கரையில் கரைக்கக்கூடிய நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து தற்பொழுது வரை கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் கொண்டு வரப்பட்டு பாலவாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரையிலிருந்து உள்ளே கொண்டு வர இழுவை டிராலி என்று சொல்லக்கூடிய இழுவை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தன்னார்வலர்கள் உதவியோடு இந்த பிள்ளையார் சிலைகள் கொண்டு வரப்பட்டு இந்த பக்தர்கள் இங்கே வழிபாடு செய்து அதன் பிறகு கிரேன் மூலமாக கடலில் தூக்கி இறக்கி கரைக்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுக்கு கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் உள்ளே வரவிடாமல் தடுக்கப்படுகிறார்கள். அதே போல கடலில் பக்தர்கள் யாரும் இறங்குவதற்கும் அனுமதி இல்லை. அதாவது பிள்ளையாரை கொண்டு வருபவர்கள் இங்கு வழிபட்டவுடன் திரும்ப செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்துகிறார்கள். அதே போல பொதுமக்களும் வரக்கூடாது, பக்தர்களும் வரக்கூடாது என கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் கடலுக்கு அருகில் வரக்கூடிய நிலையும் அங்கு காவல்துறையினர் முழுவதுமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. உயர் கோபுரங்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு செய்து வருகின்றனர். அதே போல சென்னை தெற்கு இணை ஆணையர் இங்கு வந்து ஆய்வு செய்தார். இந்த பணிகள் எல்லாம் எப்படி நடைபெறுகிறது என்பது. கிட்டத்தட்ட 350 பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் மேலும் 200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த சிலைகள் முழுவதுமாக கரைக்கப்பட இன்னும் ஓரிரு மணி நேரம் ஆகும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விநாயகரை கொண்டு வரும்பொழுதும் போலீசார் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வழி நெடுகிலும் ஆங்காங்கே காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் சிலைகள் வந்து கரைக்கப்பட்டு வருகிறது. கடற்கரையை ஒட்டி இந்த கழிவுகள் பார்க்க முடிகிறது. இந்த சிலைகளை கரைத்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய கரையில் சிலையில் இருக்கக்கூடிய இந்த பூக்கள், இந்த கட்டைகள் போன்றவை இங்கு மிதக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் காலை முழுவதும் அதை தூய்மை செய்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அதிக அளவிலான சிலைகள் வரக்கூடிய நிலையில் இந்த கழிவுகள் அதிகமாக காணப்படுகிறது. இதனை அகற்றவும் இங்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார். தொடர்ந்து பட்டினப்பாக்கத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், எத்தனை மணி வரையில் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? மக்களுடைய வருகை அப்பகுதியில் எப்படி இருக்கிறது? என்னென்ன அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காங்க காவலர்கள்? வேதவள்ளி, சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 4 மையங்களில் பிள்ளையார் சிலைகளை கரைப்பதற்கு காவல்துறை அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள். பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக 1165 பிள்ளையார் சிலைகளை கடலில் கரைப்பதற்கு காவல்துறையினர் ஏற்கனவே அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வாகனங்களில் இருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்படக்கூடிய பிள்ளையார் சிலைகளை இங்கு கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னது வரை கிட்டத்தட்ட ஒரு 750க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு 400க்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் அங்கங்கு வரக்கூடிய இடங்களிலிருந்து இந்த பகுதிக்கு, பட்டினப்பாக்கம் பகுதிக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இரவு 11 மணி வரை ஆகலாம். காவல்துறையினர் தன்னார்வலருடன் இணைந்து அதற்கான பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார்கள். 4 கிரேன்கள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. கொண்டு வரக்கூடிய விநாயகர் சிலைகள் கிட்டத்தட்ட 25 அடி உயரம் இருக்கக்கூடிய வகையிலும் சிலைகள் கொண்டு வரப்படுகிறது. எனவே 4 கிரேன்கள் இங்கு அமைக்கப்பட்டு பிள்ளையார் சிலைகளை கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிறிய வகை 7 அடிக்கு குறைவாக இருக்கக்கூடிய சிலைகளை தனியாக ஒரு டிராலி அமைத்திருக்கிறார்கள். அங்கு தன்னார்வலர்கள் கொண்டு வந்து கடலில் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் கூடுதலாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை இணை ஆணையருடைய நேரடி கண்காணிப்பில் துணை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கு பணியில் இருக்கிறார்கள். வரக்கூடிய பிள்ளையார் சிலைகளை வாகனங்களில் ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய நபர்கள் மட்டும் ஒரு பகுதிக்கு உள்ளே அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. பொதுமக்கள் இந்த பகுதியில் அனுமதிக்காமல் கடலில் இறங்காமலும் பார்த்துக் கொள்வதற்கான
ஏற்பாடுகளையும் காவல்துறை செய்து வருகிறார்கள். ஒரு பக்கம் பொதுமக்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் மொபைல் போனில் வீடியோ எடுப்பது, செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எனினும் காவல்துறையினர் அவர்களையும் கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளும், உயர் கோபுரங்கள் 5க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு செய்வதற்கான பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பிள்ளையார் சிலைகளை கடலில் கரைப்பதால் மீனவர்கள் யாரும் இந்த பகுதியில் கடலுக்கும் அனுமதிக்கப்படவில்லை. அந்த வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாதுகாப்பு நடவடிக்கையாக ஆம்புலன்ஸ் வாகனம், தீயணைப்பு வாகனம் உள்ளிட்டவையிலும் இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இரவு நேரம் வரை ஆகக்கூடிய காரணத்தால் லைட் போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறாங்க. வேதவழி, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.